இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் பாரு, அந்த சென்டென்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறான். நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடுவதை கட்டளை இடுகின்றான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும் செய்யக்கூடாதுங்கிறதுக்கும் என்ன அல்லாஹ் கிரைட்டேரியா பயன்படுத்துகிறான். இப்போ இன்றைக்கி நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டிபேட்டு ஸ்டார்ட் ஆயிடுது இல்லையா. இப்போ ஒரு பெண் இன்னொரு ஒரு ஆண் நண்பரோட ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு ஒரு பொறுக்கி என்ன பண்ணிடுறான், அது ஏதோ ஒரு குற்றம் நடந்துடுது. இப்போ விஷயம் என்ன ஆகுதுன்னா, ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணப்படுது. இவன் பண்ணது தப்பு, ஓகே, ஆனால் இவன் இப்படி உட்காந்துருக்கலாமா அப்படின்னு வரும்போது, நீ யார் பேசுறதுக்கு, இது எப்படி பேசுறதுக்கு, இங்கே சுதந்திரம் இல்லையா, இங்கே இது இல்லையா, அது இல்லையாங்கிறேன். சரி, இங்கே ஆண்கள் தூண்டப்படுறாங்க, அதனால் குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த பெண்களும் அதை ஒத்துக்கிறது இல்லை. ஏன் தூண்டப்படணும், நீங்கள் ஏன் பார்க்குறீங்க, நாங்கள் ஏன் பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த நல்லது கெட்டதுன்னு வரும்போது எல்லா டிபேட்லேயும் ஒரு விஷயத்தை அடித்து சொல்லுவாங்க. யாரா முடிவு பண்ணுறது, இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க, பூமர் மாதிரி பேசுகிற, எப்படிங்க இருக்கணும், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு அம்மா நீ என்ன பேசுது, என்ன சொல்லுது, என் பையன் இன்னொரு காலேஜ் பொண்ணு கூட ஒரே ஒரு வருஷமாக ஒரு ரூம் எடுத்து வாடகைக்கு இருக்கான். அது என்ன லிவிங் டுகெதரு. நான் ஒரு லிபரல் தாய், அத்தனைக்கு ஒன்றும் பெரிய அப்பர் கிளாஸை சேர்ந்தவங்க மாதிரிலாம் தெரியல, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் நீயா நானா நிகழ்ச்சியில் பேசுகிறாங்க, ஒரு முஸ்லீம் பெண்ணு புர்கா போட்டு பேசுது, நான் இன்னொரு மாணவனோட லிவிங் டுகெதரில் இருக்கிறேன்ட்டு. இதெல்லாம் மானக்கேடான விஷயமா ஒரு காலத்தில் நினைப்பாங்க. ஒரு பையன், ஒரு வீட்டுக்கு வெளியே ஒரு பையன் இருக்கிறான், அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் இப்போ பையன் இருக்கிறான்னா அம்மா அப்பா பார்த்துட்டாங்கன்னா, என்னடி ஒரு பையன் வெளியே நின்று இது பண்ணிட்டுருக்கான், உனக்காக தான் வந்திருக்கிறானா, நீ வெளியே போய் அவனை பார்த்து பல்லிழிச்சே, இப்படிலாம் கேட்ட காலம் போய், நானும் ஒரு பையனும் ஒரு ரூம் எடுத்து ஒரு வருஷமாக இருக்கிறோம், எங்கள் அம்மாவுக்கும் சொர்ணம் இல்லை, எங்கள் அப்பனுக்கும் சொர்ணம் இல்லை, எப்படியாப்பட்ட ஒரு மானங்கெட்ட ஃபேமிலியில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு அவங்க பெருமையாக சொல்கிறாங்க. அப்போ அங்கே டிபேட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. இப்போ ஒரு பயங்கரமான ஒரு புனிதமான ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்தில் எவ்வளோ உயர்ந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு கல்யாணம் வேணாம், ஆனால் குழந்தை வேணும். அந்த படத்தில் சொல்லப்படுற உயர்ந்த கருத்துக்கள், எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஆனால் குழந்தை வேணும். நான் ஆம்பளை கூட இருப்பேன், ஆனால் எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஸோ இது மாதிரியான புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் சொல்லப்படுது. அப்போது மனித மூளை இது ஒரு ஒரு இதுக்கு வரவே வராது. அப்போ கேட்டால் நல்லதுன்னு 4 பேர் பேசுவான், அதில் இருக்கிற பெனிஃபிட் சில பேர் பேசுகிறான், அதில் இருக்கிற லாஸ் சில பேர் பேசுகிறான். கோபிநாத் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாரு அந்த அம்மாவுக்கு, ஏம்மா உன் பையன் அந்த பொண்ணு கூட இருக்கிறான், இப்போ நாளைக்கு அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்துடுது, இப்போ நீ என்ன பண்ணுவ, அவளை நான் மருமகளாக பார்க்குறேன் சார். சரி, அவள் வெளியே போயிட்டா இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ வர்றவளை மருமகளாக பார்ப்பேன் அப்படிங்கிறான். சரி, ரைட், ஓகே. அடுத்தது என்ன கேட்குறாரு கோபிநாத், உனக்கு ஒரு பொண்ணு இருந்து உன் பொண்ணு இன்னொருத்தன் பையன் கூட இந்த மாதிரி ஒரு ரூமில் இருந்தால் நீ என்ன பண்ணுவே அப்படின்னு வாயடைச்சு போயிட்டாங்க. அப்போ பேசாதீங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, கோபிநாத் என்ன பேசுகிறீங்க, என்ன வாழ்க்கை இது, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, வெள்ளைக்காரனை பார்த்து போயிட்டுருக்கிறீங்களா, உங்களுக்கு மேட்ரு என்னன்னு தெரியுமா, வெள்ளைக்காரன் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கிறான், ஃபேமிலிக்காக அவன் ஏங்குறான். இன்றைக்கி வெள்ளைக்காரன் எல்லாருமே ஃபேமிலியாக மாறிட்டு இருக்கிறான், புரியுதா. அல்லாஹ் ஒரு சட்டம் சொன்னால் அதுக்கு எகெயின்ஸ்டாக நீ போ, கடைசியாக நீயே இங்கே அடிபட்டு நிற்ப. அல்லாஹ் தான் சொல்கிறான், ஆதம் நபி பூமிக்கு அனுப்பும் போது, என்னுடைய வழிகாட்டுதல் படி நீங்கள் பூமியில் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவலையும் வராது, துக்கமும் வராது, எந்த விஷயத்தை பற்றியும் உங்களுக்கு கவலையே வராது, நீங்கள் உங்கள் செயல்களை நினச்சி வருத்தப்பட மாட்டீங்க, இப்படி ஒரு முடிவு நான் எடுத்துருக்கக்கூடாது என் வாழ்க்கையில் அப்படின்னு கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் என்னுடைய வழிகாட்டுதலை விட்டீங்கன்னா கடைசியாக நீ என் வழிகாட்டுதலுக்கு தான் வரணும், புரியுதா. அப்போ அந்த வழிகாட்டுதலுக்கு தான் நீங்கள் வந்தாகணும். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் ஏகப்பட்ட விலையை கொடுத்துருப்பீங்க. அதுக்குள்ளே இதுதான் சரின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரத்த ஆறு ஓடி இருக்கு. இன்றைக்கி லிவிங் டுகெதர்னு சொல்லிட்டு போகிறான், அது பண்ணுறான், இதை பண்ணுறான், என்ன பண்ணுறான் எல்லாம் காலையில் இது பண்ணிட்டு போயிடுறான், அடுத்த நாள் அவன் கொலை பண்ணிடுறான், கோவிச்சுக்கிட்டு பொண்ணு போயிடுது,
இல்லை அதை விட பணக்காரன் ஒருத்தன் கிடச்சிட்றான், இல்லை அதை விட அழகாக ஒருத்தன் கிடச்சிட்றான். இவன் வந்து பல்சர் வச்சுருக்கான், அவன் கேடிஎம் வச்சுருக்கான், அவன் பின்னாடி போயிடுறான். கேடிஎம் வச்சுருக்கான், பிஎம்டபிள்யூ வச்சுருந்தா அவன் பின்னாடி போயிடுறாங்க. இப்படி மாறிக்கிறாங்க. ஒரு க்ரைட்டேரியாவும் கிடையாது. என்ன கேட்டால் இந்த பெண்கள்லாம் பேசுகிறாங்க, சேஃபாக வாழ்கிறது எப்படின்னு கற்றுக்கணும், எப்படி வாழ்கிறதுன்னு கற்றுக்கணும், அதை வந்து முறைப்படுத்தி சொல்லித்தரணும் அப்படின்னு. இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு நீ பேசு, அப்போ சொல்லுவேன், நாங்கள் பட்ட கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாது. ரஜினி சொல்லுவார்ல, நான்லாம் குடித்து குடலை கெடுத்துக்கிட்டு இப்போ கிட்னியெல்லாம் மாற்றிட்டு எல்லாம் கெடுத்துக்கிட்டு நீங்கள் உபதேசம் பண்ணுறீங்கள, அது நாங்கள் கெடுத்துக்காமலே அல்லாஹ் உபதேசம் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சிம்பிளாக ஒரே விஷயம், நான் சொல்கிறேன் அதனால் செய். ஏன் செய்யணும்? நான் சொல்கிறேன்ல, அதுதான் ஒரே வார்த்தை தான். உனக்கெல்லாம் விளக்கம்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நீ வந்து என்ன பண்ணணும், அதுதான் அல்லாஹ் சொல்கிறான்.